சூனியத்தை நம்புவது இணை வைப்பு என்று சொல்கிறீர்கள். அப்படின்னா இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் புகாரி, முஸ்லிமு, பல இமாம்கள் இவங்களாம் இணை வைக்கக்கூடியவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இணை வைப்பில் பட்டவர்த்தமான இணை வைப்புன்னு ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக தான் தெரியும். ஒரு ஹதீஸை சொல்கிறோம், ஒரு ஹதீஸ் சொன்னால் உங்களுக்கு வழங்கும். காபா மேலே சத்தியம் செய்கிறது இணை வைப்பா இல்லையா? அல்லாத பொருட்கள் மேலே சத்தியம் செய்கிறது இணை வைப்பா இல்லையா? இணை வைப்பு. எப்போ உங்களுக்கு தெரியுது இணை வைப்புன்னு? அந்த ஹதீஸை தெரிஞ்சு படித்ததுக்கு முன்னாடி விளங்குது அது இணை வைப்புன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இதை குறிப்பிட்ட காலம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. எப்போ? இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் காபத்தி காபா மேலே ஆணையாக சஹாபாக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் காபா மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போதான் ஒரு யூதன் வருகிறார், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார், இன்னக்கும் துரத்திதூன், நீங்களும் இணை வைக்கிறீங்க, நீங்களும் சிறுக்கு வைக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே இணை வைக்கிறோம்? நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம், நாங்கள் எங்கே இணை வைக்கிறோம்? காபா மேலே சத்தியம் தெரியல, அது இணை வைப்பு தானே. அவர் சுட்டி காட்டுறார். அப்போ சில விஷயங்கள் சுட்டி காட்டிய பிறகு தெரிய வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சா அது இணை வைப்பு தான், அதோட அது இணை வைப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இந்த சூனியத்தை பொறுத்தவரை ஹதீஸில் இருக்குன்னு மேலோட்டமாக நம்பிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம இணை வைக்கக்கூடியவர்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அது எப்படி இணை வைப்பாக வருது, இந்த செய்தி குர்ஆனுக்கு எப்படி முரண்பாடாக இருக்குது என்பதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அவங்க பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்முடைய விளக்கம் சென்ற பிறகும் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற விளக்கத்தை அவர்கள் அறிந்த பிறகும் மனமுரண்டாக அவர்கள் ஏற்பார்களேயானால் அப்போ அவங்க விஷயத்தில் இவர்கள் இணை வைக்கிறார்கள் என்று கருதி அவங்கள நம்ம புறக்கணிக்கலாம். புகாரி இமாமுக்கு அப்படி இல்லை, முஸ்லீம் இமாமுக்கு அப்படி இல்லை. நம்முடைய விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு சென்று அடையலை. ஏதோ ஒரு செய்தி வந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படி நம்பிட்டு போயிட்டாங்க. அது எப்படி குர்ஆனுக்கு முரண்படுது, ரசூலுல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துது, அது எப்படி ஷிர்கா வருது, இந்த ஒரு நுணுக்கமான விஷயம் அவங்களுக்கு விளக்கி சொல்லப்படவில்லை. எனவே அவர்களை இணை வைப்பார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடியும் ஒரு ஆள் முரண்டு பிடிக்கிறார், இந்த விளக்கத்துக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ அவரை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரியான இமாம்களை பின்பற்றி தொழக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு.